Hi, hello friends, welcome back to the channel Cozies and Crafted Events. So இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா French marigold வளர்க்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதுவும் வந்துட்டு இந்த மேரிகோல்டு நமக்கு இந்த சாமந்தி பூ செண்டு மல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட ஒரு மினியேச்சர் வெரைட்டி தான். ஸோ இதில் கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பூவில் வந்துட்டு 2 கலர் 3 கலர் மிக்ஸ் ஆன மாதிரி வரும். ரொம்ப குட்டி குட்டியான பூக்கள் தான், ரொம்ப அழகாக இருக்கும். அதே போல் இந்த செடி ஃபுல்லாமே வந்து பூக்கள் வந்து நிறையா வைக்கும். ஸோ இப்போ நீங்கள் மேலே ஓவரால் வியூ பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய மொட்டுக்கள் இருக்குது, நிறைய பூக்களும் இருக்குது. நிறைய பூக்கள் வந்து நம்ம கட் பண்ணியும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த பூச்செடி எப்படி நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்க்குறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரியான மேரிகோல்டு வளர்க்குறதுக்கான பாட் சைஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 9 பேக் வந்து போதுமானதாக இருக்கும். நான் வந்து 15 பேக்கில் வச்சுருக்கேன். ஸோ செவந்தி பூ கூட இது ஒரு விதை விழுந்து வளர்ந்தது தான். இந்த பேக் சைஸே வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ 9 இன்ச் வந்துட்டு ஹைட் இருக்கிற மாதிரியான எந்த பேக்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாட்ஸுமே வந்து அந்த மாதிரியான 10 இன்ச் பாட் 12 இன்ச் பாட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஜெர்மினேஷன் எப்படி பண்ணணும், நம்ம ப்ரொபகேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு சீட் கிடைச்சா சீட்லேயும் வளர்க்கலாம். ஸோ நமக்கு சீட் கிடைக்கல அப்படிங்கும்போது என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரியான செடி யாருக்கிட்டையாவது இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன கட்டிங்ஸ் வச்சாலே போதும், நல்லாவே வேர் விட்டு வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரியான குட்டி கிளை வருது இல்லையா, இதை கட் பண்ணி வச்சாலுமே போதும். இன்னும் 100% ப்ரொபகேஷன் ரேட் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ செடியோட வேர் பகுதியிலிருந்து மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கிளைகள் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த கிளைகளை வந்து கட் பண்ணி வச்சாலே போதும், நல்லாவே ஜெர்மினேஷன் ரேட் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்த வந்து நம்ம எப்பவும் போல் மண்ணில் பதியம் வச்சிட்டாலே போதும், நல்லாவே வந்து நமக்கு வேர் விட்டு வர ஆரம்பிச்சிடும் ரொம்ப சீக்கிரமாகவே. ஸோ இதுக்கான பாட்டிங் மிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோன்னா நம்ம எல்லா செடிகளுக்கும் கொடுக்குற மாதிரி தான் கொக்கோபிட், ரெட் சாயில் ப்ளஸ் நமக்கு கவுடங் மேன்யூரோ வர்மி கம்போஸ்ட்டோ இருக்கோ எது கிடைக்குதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிக்விட் ஃபர்டிலைசர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மற்ற செடிகளுக்கு கொடுக்கும்போதே பஞ்சகாவியம், மீன் அமிலம் இந்த மாதிரியான லிக்விட் ஃபர்டிலைசர்ஸுமே வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். அண்ட் பாட்டிங் மிக்ஸில் நமக்கு நிறைய பூக்கள் வேணும் அப்படின்னா போன் மீல் இல்லைனா எப்சம் சால்ட் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறது வந்து நல்லது. ஸோ இதுக்கான பூச்சி தொந்தரவு அப்படின்றது வராது. அண்ட் நீங்கள் வந்துட்டு அந்த காம்பினேஷன் க்ராப்பில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா 2 தக்காளி செடிக்கு நடுவில் இல்லைனா கத்திரி செடிக்கு நடுவில் இந்த செடியை வந்து நம்ம வைக்கலாம். இதுலேயும் பூச்சி தொந்தரவு இருக்காது. மற்ற செடிகளை தக்காளி கத்திரியில் வரக்கூடிய அந்த புழு பூச்சி தொந்தரவு எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மேரிகோல்டு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு அதிகமான வெயிலில் வந்து இது சர்வைவ் ஆகாது. நமக்கு வந்துட்டு ஆகஸ்ட்டுக்கு அப்புறமா நம்ம பிப்ரவரி வரைக்குமே வந்து இந்த பிளான்ட் வந்து நமக்கு சீசனல், இந்த சீசனில் வந்து ரொம்ப சூப்பராக வளரும். நமக்கு சீசன் முடியும் போது விதையை மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டா போதும், அடுத்த சீசனுக்கு நம்ம இதை வந்து தாராளமாக வளர்க்கலாம். ஸோ வெயிலில் வந்து சர்வைவ் ஆகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம், நம்ம ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து சீசனல் பிளான்ட்டாக வந்து வளர்க்குறது ரொம்ப பெஸ்ட்டு. நிறைய பூக்கள் வந்து கட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு இன்னும் நல்லா அடர்த்தியாக நல்லா புஷ்ஷாக வளரணும் அப்படின்னா அப்பப்போ நம்ம அந்த பூக்கள் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய புது கிளைகள் வரும், அதுலேருந்து நிறைய பூக்களும் வரும். நீங்கள் வந்து சீடு வைக்கணும். ஸோ சீடு வேணும் அப்படின்னா இதுவே வந்து பூவை வந்து முத்த விட்டு ஸோ அதிலிருந்து நம்ம சீடு எடுத்துக்கலாம். நம்ம கரெக்டாக ட்ரிம் பண்ணல அப்படிங்கும்போது அதோட லைஃப் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ட்ரிம் பண்ணி விடும்போது தான் நிறைய பூக்களும் வந்துகிட்டே இருக்கும், செடியுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.